1.5 லட்சங்க அந்த ஃபோன். போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு குவார்ட்டருக்காக குடிமகன் செஞ்ச வேலை. 1.5 லட்சம் மதிப்பிலான செல்போனை திருடிட்டு வெறும் 500 ரூபாய்க்கு விற்பனை செஞ்ச மதுபோதை ஆசாமிய 15 நாட்களா அலைஞ்சு திரிஞ்சு பிடிச்சிருக்கிறாரு இளைஞர் ஒருத்தர். செல்போன் திருடனை பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைச்சுமே நடவடிக்கையே எடுக்காம தட்டி கழிச்சிருக்கிறாங்க இந்த காவல்துறை. நான் தான் சார் செல்போனை திருடினேன் அப்படின்னு இந்த நபர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துமே நடவடிக்கையே எடுக்காம போலீசார் வேடிக்கை பார்த்ததுதான் உச்சத்திலும் உச்சம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சலீம். இவரு சென்னை சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற எவரெஸ்ட் தங்கும் விடுதியில மேனேஜரா பணியாற்றிட்டு வராராம். கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய 1.5 லட்சம் மதிப்பு இருக்கிற செல்போன் மற்றும் விடுதியில இருக்கிற மற்றொரு செல்போனை மர்ம நபர் ஒருத்தர் திருடிட்டு போனதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா அங்கிருந்த சிசிடிவி கேமராவை எல்லாம் ஆய்வு செஞ்சப்ப விடுதியில ஒரு நபர் புகுந்து செல்போன்களை திருடிட்டு போனது தெரிய வந்திருக்குது. இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரியமேடு காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கலாம்னு போயிருக்கிறாரு சலீம். ஆனா அந்த புகாரையெல்லாம் வாங்காம போலீசார் தட்டி கழிச்சதா சொல்லப்படுது. இந்த புகாரை வாங்காம இருக்க அவங்க சொன்ன காரணம் சலீமை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. IPL கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம்ல நடந்துட்டு வர்றதால நாங்க எல்லாருமே பாதுகாப்புக்கு அங்க போகணும் அப்படின்னு நீங்க இன்னொரு நாள் வாங்க புகாரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதா சொல்லியிருக்கிறாரு. மறுநாள் காலையிலயுமே பெரியமேடு காவல் நிலையத்துக்கு புகார் மனுவை சலீம் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. CCTV ஆதாரங்களையும் காட்டி இந்த திருடன் இந்த பகுதியில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சலீம். ஆனா சலீம் சொல்றத ஏத்துக்க மறுத்த காவலர்கள் எப்படி விசாரணை நடத்தணும் அப்படின்னு நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்கறியா அப்படின்னு காவலர்கள் பேசியதாகவும் சலீம் வேதனையோட சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு வேப்பேரியில இருக்கிற காவல் ஆணையர் அலுவலகத்திலையும் புகார் மனு கொடுத்திருக்கிறாரு சலீம். இந்த புகாரோட அடிப்படையில காவல் ஆணையாளர் அலுவலகத்துல இருக்கிற போலீசார் பெரியமேடு போலீசார் கிட்ட மீண்டும் புகாரை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதனால கோபமடைஞ்ச பெரியமேடு போலீசார் தங்களை விட உயர் அலுவலகத்துல புகார் மனுவை கொடுக்கறியா அப்படின்னு மீண்டும் கோபத்தோட பேசியதாகவும் சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம தவிச்ச சலீம் ஆபீஸ்ல வேலையை முடிச்சு மீத இருக்கிற நேரத்துல பல இடங்கள்ல தானாவே CCTV காட்சிகளை கையில வச்சுக்கிட்டு மொபைல் திருடனை தேடி திரிஞ்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துல தியாகராயா நகர்ல பிளாட்ஃபார்ம்ல உறங்கிக்கிட்டு இருந்த பாபுலால் அப்படிங்கிறவரை பிடிச்சு விசாரணை செஞ்சப்ப அவன் தான் இவரோட செல்போனை திருடிட்டு போனவன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. 1.5 லட்சம் ரூபாய் செல்போனை அந்த திருடன் தான் குடிக்கிறதுக்காக வெறும் 500 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சலீம். செல்போன் திருடன் பாபுலால் மற்றும் திருட்டுக்கு உடந்தையாயிருந்த மற்றொரு நபரையும் அழைச்சுக்கிட்டு பெரியமேடு காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறாரு சலீம். அங்கு தன்னோட செல்போனை திருடியது இவன் தான் அப்படின்னு போலீசாரிடம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா திருடன்கள் 2 பேருமே மதுபோதையில இருக்கிறதால நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு போலீசார் சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா திருடர்கள் இருவரையுமே காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு சலீம். ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்காததால ஏமாற்றத்தோட அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறாரு சலீம். ஒத்த ஆளா அலைஞ்சு திரிஞ்சு திருடங்களை பிடிச்சு கொடுத்துமே நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் ஒரு கட்டத்துல சலீமையே மிரட்டினாங்களாம். 2 திருடன்களுக்கும் காயம் இருந்தா உன் மேலதான் வழக்கு போடுவோம் அப்படின்னு மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் விலை உயர்ந்த செல்போன்களை வச்சிருக்கும் அப்பாவிகளுக்கு சமர்ப்பணம்.